ஹலோ கைஸ் வெல்கம் டு டே ஒன் ஆஃப் பாலி. ஸோ நாங்கள் வந்து எங்களோட டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாலி போயிருந்தோம். ஸோ சிங்கப்பூர் போயிட்டு அங்கே 2 ஹவர்ஸ் லீவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலி போனோம். ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ட்ரூ. எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸாக லீவ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எந்த டெர்மினாலும் பெருசாக போகும்போதே போகல. பட் சும்மா நியர்பை பிளேசஸ் போகும்போதுமே இட் வாஸ் வெரி குட். ரொம்ப அழகாக இருந்துச்சு டு பி ஹானஸ்ட். இந்த ஸ்பாட் வந்து ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருந்துச்சு சென்சார் மாதிரி. அங்க போய் நாங்க ஃபேஸ் காமிச்சா, அங்க இருக்க அனிமல்ஸ்லாம் மூவ் ஆச்சு. இட் வாஸ் வெரி குட். வி ஹேட் அ குட் டைம் இன் சிங்கப்பூர் ஏர்போர்ட். அண்ட் தென் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பேபிஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அங்க ஸ்டூலர் இருந்துச்சு. அத எடுத்துட்டு அப்படியே இந்த பேபிக்கு வந்து அப்படியே சுத்தி காமிச்சிட்டு இருந்தோம். அப்படியே இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பெரிய லைன் இருந்துச்சு கைஸ் இமிகிரேஷனுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக், பேக்கேஜ் செக் எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரதுக்கே ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே எல்லாருக்கும் செம பசி. ஸோ போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்க வில்லாக்கு போகவே ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் வில்லா புக் பண்ணியிருந்தோம். இட் ஹேட் 6 பெட்ரூம். அப்புறம் கிச்சன், ஸ்விம்மிங் பூல் அந்த மாரி ஒரு லான் ஏரியா பெருசா இருந்துச்சு. எங்களோட வில்லா ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. அங்கேயே ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணலாம் வொர்த் இட்ன்ற அளவுக்கு ஒரு பிரிட்டியா இருந்துச்சு. நான் கண்டிப்பா ஒரு வில்லா டூர் போடுறேன் ஒரு ஷார்ட்ஸ்ல. ஸோ அந்த டேவே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. 4:30க்கு தான் நாங்க ரீச்சே ஆனோம் வில்லாக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு, ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் போயாச்சு. ஸோ அன்னைக்கு டே பெருசா எதுவும் பண்ணல. நைட்டு மட்டும் டின்னர் போனோம். டின்னர் போயிட்டு வி எண்டட் அவர் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை.